பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே சோத்திரப்பா. நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது, நம்மளை காப்பாற்றின விதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். நேற்று நடந்த திருச்சபையின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரப்பா. சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எழுப்பின கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக தேவனை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்த நம்முடைய அன்பை நினைக்கும் போது உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காப்பாற்றின அவன் விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரை எங்களை குணமாக்க நம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோர்டு. சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நம்ம சூழ்நிலைகளை எதாகட்டும் அதன் நடுவில் நம் கரங்களை தூக்கி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, நீரே தான் எல்லா ஆண்டவரே, எல்லாற்றையும் உருவாக்கினவர் நீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாற்றின் நடுவிலும் எங்களை காப்பாற்றுகிறவர் நீரே அப்பா. ஸ்தோத்திரம். சகலத்தையும் எங்களுக்கு நன்மைக்காக மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே அறியாமல் எதுவும் நடக்காமல் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர். நாம் சேர்ந்து செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பன், அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. மே மாதம் 10ஆம் தேதி ஆமன் ஒரு மனமாய் கர்த்தாவை உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இன்றைய தினம் சனிக்கிழமை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளா மாறட்டும் ஆண்டவரே. இன்றைய தினத்தை ஆசீர்வதியும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பிலீவபிள் டெஸ்டிமனிஸ் வருகிற ஒரு நாளா இன்றைய தினம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை செய்திருக்கிறது கிருபைக்காக நன்றி. ஆண்டவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்திட்டார் என்று அநேகரிடத்தில் சாட்சியாகும்படி கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். நோய்களினால் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். நாம் நோய்களால் பாரப்படுகிறவர்கள் குணமாகட்டும். ஒரு உற்றோர்கள் பலவீனத்தில் ஆயிருந்தீங்கன்னா இப்போதே அவர்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. பார்க்கின்சன்ஸினால் பாரப்படுகிறவர்கள் கை கால்கள் நடுங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி பாரப்படுகிறது இப்போதே ஆமன் குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மறவியினால் பாரப்படுகிறவர்கள் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். நல்ல மெமரி பவர் கர்த்தர் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. விவாக தடைகள் மாறட்டும் ஆண்டவரை. திருமணம் நடக்கணப்பா. எல்லா தடைகளுமான கர்த்தர் ஏற்றதான ஆலோசனை கர்த்தர் வெளிப்படுத்தும். ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. பிறவியிலே வந்திருக்கிற கர்த்தாவே பலவீனதைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிறவியிலே வந்திருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய ஸ்பெஷல் ஃபேவர் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும்
அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா திங்கட்கிழமை நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். காலையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போமா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனோக்கு தேவனோடே அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனையே எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாள்கள் ஆனோக்கை போல அநேகர் எழும்பட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அநேகர் ஆமென். ஹல்லேலூயா. ஆனோக் என்கிற பேர் இருக்கிற அநேகர் இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்கள் இருக்கிறார் என்பதையே நீங்கள் ஆமென் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று காலை வேளையில் ஆமென் உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பு இருக்கிறார். நம் தேவனோடு கூட நடப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். நம் தேவனோடு கூட நடக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனோடு கூட நடந்து சஞ்சரித்து ஆமென் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். நாம் எத்தனை ஆமென் நாள்கள் வாழுகிறார் என்றதே கால் அதிகமா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்படி வாழுகிறார் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். பைபிளில் நாம் வாசிக்கும் போது அவங்க இப்படி இத்தனை வருஷம் வாழ்ந்தது, இவர் இத்தனை வருஷம் வாழ்ந்தது, இப்படி நிறைய எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஆமென் ஆனோக்கை குறித்து எழுதும் போது இப்படித்தான் எழுதியிருக்குது. ஏனோக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து கொண்டது. ஸ்தோத்திரம் ஹாலு. பிரியமானவர்களே, அவன் தேவன் ஆமென் ஏனோக்கு வாழ்ந்த நாள் எல்லாம் தேவனோடு கூட வாழ்ந்திருந்தேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஹல்லேலூயா ரொம்ப நாளாய் ஆமென் ஸ்தோத்திரம் பல வருஷங்களா பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறவர் அவன் பல நாள்களாக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை நாள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆமென் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஏனோக்கு ஆமென் தேவனோடு கூட சஞ்சரித்தது. ஆமென். ஒரு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் ஆமென் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றும். அவருடைய ஆமென் தேவனுடைய டைரக்ஷனில் நடப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென் ஸ்தோத்திரம் தேவனோடு கூட ஆமென் எப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும்? ஆமென். எபிரேயர் நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி தான் எழுதியிருக்கிறது. ஏனோக்கு விசுவாசத்தால் தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒன்று தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆமென். விசுவாசம் இருந்தீங்கன்னா கர்த்தரோடு கூட நடக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் நம் ஆவியில தேவனோடு கூட எப்போதும் வாழ கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். இரண்டாவது, தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆதலால் நாமும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்குள்ளே ஆமென் பகைகள் பிரிவினைகள் வைத்த மோசமான சிந்தனைகளோடு கூட ஆமென் ஹல்லேலூயா கோபத்தோடு கூட இதெல்லாம் வைத்தீங்கன்னா ஹல்லேலூயா தேவனோடு கூட நடக்க முடியாது. கர்த்தர் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமுள்ளவராயிருக்கணும். எந்த தவறும் எந்த மோசமான சிந்தனைகளும் எந்த தப்பும் நம்ம பண்ணாமல் பரிசுத்தத்தோடு கூட நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தீங்கன்னா தேவனோடு கூட நம்மளால் நடக்க முடியும். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா ஃபெல்லோஷிப் தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆமென் ஹல்லேலூயா உறவு இருக்க வேண்டும். ஃபெல்லோஷிப் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஸ்தோத்திரம். அது என்ன? ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஃபெல்லோஷிப் என்கிறது ஸ்தோத்திரம் தேவனோடு கூட இருக்கிறதா ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். பிரேயர் ஆமென் ஓகே ஆமென் தேவனோடு கூட இருப்பது தான், தேவனோடு கூட பேசுறது. ஆனால் ஆமென் நமக்கு தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். பிரியமானவர்களே, ஆமென் அப்படி நம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து விசுவாசத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தீங்கன்னா ஆமென் தேவனோடு கூட நம்மளால் நடக்க முடியும். ஏனோக்கு நடந்தது மாதிரி நாமும் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதையே பார்க்குதிலும் ஹல்லேலூயா நாம் எப்படி வாழ்கிறார் என்றது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லட்டும். நம் பரலோகத்தை கடந்து செல்லும் போது ஆமென் பூமியில் ஆய்ந்த போது இந்த மகன் இந்த மகள் என்னோடு கூட நடந்தது என்று கர்த்தர் நம்மை குறித்து சாட்சியம் சொல்லும்படி ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். தேவனோடு கூட ஐக்கியமாயிருந்து ஆராதனையிலும் ஜெபத்திலும் ஆமென் வசன தியானத்திலும் நாம் இருக்கும்படியாகவும் கர்த்தரோடு கூட நடக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆண்டவரே, இன்று காலை வெளியிலே மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி நாள்களில் இவர் ஒவ்வொரு மக்களும் ஆமென்
ஏனோக்கா மாறட்டும் ஆண்டவரே. ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்தது போல இவர்களும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.